நிறைவான சேவை, நிறைவான பயணம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட். ஆமாங்க, ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் தமிழ்னு பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி சேலம் டு காஞ்சிபுரம், நம்ம காஞ்சி காமாட்சியில் தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். வண்டியோட எக்ஸ்ட்ரா இன்டீரியர், டிரைவர் இன்டர்வியூ பார்த்து வந்துருங்க. நம்ம அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர்ண்ணா? அன்னதாசன். நம்ம பஸ்ஸு காலைல காஞ்சிபுரத்தில் எத்தனை மணிக்கு நினைக்கிறீங்க? 11:45. சேலம் வர்றது 8 மணிக்கு வரும். சேலத்தில் எடுக்கிறது 10:30. காலை காஞ்சிபுரம் வர்றது. இது காஞ்சிபுரம் டு சேலம் டிக்கெட் ஃபேரு 260 ரூபா. மக்களே, நம்ம சேலம் மாங்கனி நகரம் முதல் நமது காஞ்சிபுரம்லாம் பட்டுநகரம் வரை இன்றைக்கி நம்மளோட பயணம் பார்த்திங்கன்னா தொடங்கியாச்சு. இந்த பஸ்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் ஒன்று வச்சுருக்காங்க, காஞ்சி காமாட்சி. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா ராத்திரி 10:30 சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா சேலம் டு காஞ்சிபுரம் டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா 260 ரூபா டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு ரெசர்வேஷன் பஸ்ஸு. நீங்கள் ரெசர்வேஷன் கூட பண்ணிக்கலாம். ரெசர்வேஷன் பண்ணால் ப்ளஸ் 40 ரூபா 300 ரூபா வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா சர்வீஸ் இருக்குது ரெசர்வேஷனில். சேலம் டு காஞ்சிபுரம் நீங்கள் எதை வேணால் போய் ரெசர்வேஷன் பண்ணிக்கலாம். நம்ம பஸ்ஸு சேலத்துலேருந்து எடுத்து சேலம் சேலத்துலேருந்து எடுத்து அரூர், ஊத்தாங்கரை, செங்கம், திருவண்ணாமலை, ஆரணி, செய்யார் வழியாக நம்ம காஞ்சிபுரம் ரீச் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ் தாங்க. மோஸ்ட்லி எல்லா ஸ்டாப்பும் நின்று தான் போவாங்க. நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் சைடு அல்லது ஈரோடு அல்லது திருப்பூர், அப்புறம் அந்த கரூர் சைட்லேருந்துனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு பஸ் இருக்காது டேரெக்டாக. நீங்கள் சேலம் வந்து கூட நம்ம பஸ்ஸில் ஏறிக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் திருவண்ணாமலை போய் கூட நம்ம பஸ்ஸில் மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பஸ்ஸு பார்த்திங்கன்னா டெய்லி ஆப்ரேட்டட் சர்வீஸ் தான். ஒரு சூப்பரான ஒரு யூனிக் சர்வீஸ் இந்த யூனிக் ரோட்டில் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட நோக்கம் என்னென்னா மக்களுக்கு தெரியாத சர்வீஸை மக்களிடத்தில் கொண்டு போகணும்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ ரெகுலராக போட்டுட்ருக்கோம். இந்த வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா வாரம் 2 வீடியோக்கள் போடலாம்ங்கிற செஷனில் கொண்டு வந்திருக்கோம். டெய்லியும் கேமிங் சேனல் ஒரு வீடியோவும், டெய்லியும் ஷார்ட் சேனல் ஒரு வீடியோவும் போடலாங்கிற தாட்டுக்கு வந்துட்டோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்சு சப்போர்ட் தந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் கேட்கக்கூடிய விலாகுகளும் எதிர்பார்க்கக்கூடிய விலாகுகளும் நிச்சயமாக உங்களுக்கு இது வரும். நமக்கு நைட்டு போய் நல்லா ஒரு ஸ்டாப் நிறுத்திட்டு நம்ம வழக்கமாக நம்ம சேலம் திருவண்ணாமலை ரோட்டில் நிறுத்திட்டு நம்ம பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்சுது, கிளம்பியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் இங்கே நிறுத்தினாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க அதை பொறுத்து என்னோடய வீடியோ வந்து டெவலப் ஆகும். அப்புறம் உங்களுக்கு தேவையான விலாக்ஸும் நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம எடுத்து போடுறோம். கண்டிப்பாக அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வர விலாக ஒவ்வொன்றா ட்ரை பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம் எல்லா பேஜுக்கும் ஃபாலோ கொடுத்துருங்க. நம்மளோட ஜேர்னியில் நம்ம வந்து இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த பக்கம் நம்மளோட விலாகு. ஓகே, அப்படியே நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அப்படி வாங்க நம்ம ட்ராவல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். அண்ணாமலை கோயிலுக்கு போகிறோமா இல்லையா? வாங்க.
திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல வெளிவாங்க. மணியாக தான் இருக்கும் போகிறது மூன்றரை டைம் அதுக்கு
ஒரு நீண்ட நேர பயணத்திற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் அமைந்திருக்கக்கூடிய பட்டு நகரமான நம்ம காஞ்சிபுரத்துக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஆரணி நம்ம பார்த்திங்கன்னா அரூர் செங்கம் மூட்டாங்க. நான் தூங்கிட்டேங்க, நல்லா தூக்குங்க. திருவண்ணாமலையிலேருந்து ஏதோ முழிச்சே இருந்தேன். திருவண்ணாமலை வரைக்கும் சரியான தூக்கம். அப்படி தூங்கியும் உங்களுக்கு டெடிக்கேட்டாக இந்த வீடியோ நான் சர்வீஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது 4வது நாள் ட்ரிப். இது 4வது நாள் ஜேர்னியில் இருக்கிறனால 4 நாள் ஃபஸ்ட்டு 2 நாள் தாக்கு பிடிச்சி 3ஆவது வந்து ரொம்ப டயர்டாகி போச்சு. உங்களை தாங்களா அப்படின்னு இன்னும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம தாங்கிட்டோம்னா முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ள வீடியோ முடிய போகுது. நம்ம சேனலுக்கு பிடிச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல அற்புதமான வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் எல்லாத்தையும் நீங்கள் முடிஞ்சு ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து உங்கள் ஹரிபாக்ஸ் ஆகிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃபேஸ் நம்ம டெவலப் பண்ணலான்னு இருக்கோம். அதை பற்றி நான் கமெண்ட்டு மெயினாக கொடுத்துருங்க. ஃபேஸ் காமிக்கிறோமா என்னென்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வீடியோ அட்வைஸ் பண்ணி இந்த வீடியோக்கு நான் அட்வைஸ் என்னன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுதாங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நேரமும் நம்ம பார்த்திங்கன்னா காலை காஞ்சிபுரத்துக்கு 6 மணிக்கு வரும்னு சொன்னால் 5:45 வந்துட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பேருந்து நம்மளோட பயணம் தொடங்கி நெக்ஸ்ட்டு பயணத்தில் பார்க்கலாம். டாட்டா, பாய். அந்த பக்கம் ஜன்னல் இருக்கா.